السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இஷாவுடைய தொழுகைக்கு பின் இந்த 2 வசனங்களையும் ஓதுவதன் மூலமாக ஏராளமான சிறப்புகள் கிடைக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கையில் வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான். வீட்டிலுள்ள முசீபத் தருத்திரம் அனைத்தும் நீங்கி வறுமையும் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 2 வசனங்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். படைப்பினங்கள் அனைத்தையும் படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் தன்னுடைய முபாரக்கான கரத்தால் எழுதி வைத்த 2 வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா 2 ஆயத்துக்களை சுவர்க்கத்தின் பொக்கிஷத்திலிருந்து இறக்கி வைத்துள்ளான். அதை படைப்பினங்கள் அனைத்தையும் படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் தனது புனித கரத்தால் எழுதி வைத்து விட்டான். எவர் 2 ஆயத்துக்களையும் இஷாவுக்கு பின் ஓதுகிறாரோ அவருக்கு தஹஜ்ஜுக்கு அது பகரமாகிவிடும் என்று வந்திருக்கின்றது. அதே போன்று ஹாக்கிம் பைஹக்கியுடைய அறிவிப்பில் அல்லாஹு தஆலா தனது அர்ஷுக்கு கீழுள்ள விசேஷமான பொக்கிஷத்திலிருந்து எனக்கு வழங்கிய அந்த 2 ஆயத்துக்களை கொண்டு சூரத்துல் பக்ராவை முடித்துள்ளான். ஆகையால் அதை குறிப்பாக நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் மனைவிமார்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் முக்கியத்துவத்தை கருதித்தான் எந்த மனிதருக்கு சிறிதளவேனும் அறிவு இருக்குமோ அவர் இந்த ஆயத்துக்களை ஓதாமல் தூங்க மாட்டார்கள் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அந்த ஆயத்து தான் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். யார் இதனை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அவர்களுடைய வீட்டிலுள்ள வறுமை தருத்திரம் முசீபத் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இந்த 2 வசனங்களையும் ஓதுவதன் மூலமாக இந்தளவு சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான்.